அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கர்ம சனி 9ஆம் இடத்தில் இருந்த சனி 10ஆம் இடத்துக்கு வருகிறார். கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலில் கண்டிப்பாக செல்வதும் 1 கிலோ பசுனை அல்லது 1 கிலோ நல்லெண்ணெய் கொடுத்து 50 கிராம் விபூதி 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலில் ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் வைத்து எடுத்துக்கொண்டாலே போதும். அந்த விபூதி குங்குமத்தை காய வைத்து தினமும் யூஸ் செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும். 10ல் ஒரு பாவி இருந்தால் பல விதத்தில் பணமும் அதிர்ஷ்டமும் தொழிலும் அபிவிருத்தி ஆகும். இடமாற்றங்கள் ஏற்படும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் ஏற்படும். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மை அடையும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியுடனும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் மனமிட்டு பேசினாலே எல்லாமே சுபிட்சம் ஏற்படும். திருமணத்தில் 36 வயசு ஆயிடுச்சு, திருமணம் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதன ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் டக்குன்னு கைகூடும். மனதுக்கு பிடித்த திருமண வாழ்க்கை ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீரும். பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை கவனமாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ராசிகளில் மிதுனம் வருவதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சனிக்கிழமையில் பசுமாடுக்கு அகத்திக்கீரையை தவிர ஏதாவது ஒரு உணவு கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நெகட்டிவையும் பெற்றோர் பெரியோர்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையும் தீர்த்து கொடுக்கும் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழிலில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டும். படிப்பில் மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்கள், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், வாகனங்களில் மாற்றங்களை எதிர்பார்த்து இருப்பவர்கள் எல்லாம் டக்குன்னு செய்யலாம். எதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்? இந்த சனிப்பயிற்சியில் தேகாரோக்கியத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்தவுடனே உடனடியாக மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும், குடும்ப மருத்துவரை போய் பார்ப்பதும், மாஸ்டர் செக்அப் பண்ணிப்பதும், குறிப்பாக ரத்தத்தில் கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் என்பதில் கவனம். இதயத்தை ஒரு முறை 30 வயதை கடந்தவர்கள் கூட இதயத்தை முழு பரிசோதனை செய்து கொள்வதும், பாடியில் ரத்த ஓட்டங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்வதும், தூக்கமின்மை இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்களும் சிக்கல்களும் தேகாரோக்கியத்தில் ஏற்படும். எனவே வைத்தீஸ்வரனுக்கு போய்விடுவதும், மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் நல்ல விதத்தில் இந்த சனிப்பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருடம் உடற்பயிற்சி இல்லாமல் முழு உடல் பரிசோதனை முக்கியம்.